மாக்கியோன் சொல்லுகிறார் எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்நியரை மறவாதிருங்கள். அந்நியரை, உங்களுக்கு அடுத்தவர்களை உபச்சாரம் பண்ண, விசாரிக்க, உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஆட்சி துரத்திடாதீங்க. அல்லேலூயா. அவங்கள வரவேற்று உட்கார வச்சு உபசரிங்க. அல்லேலூயா. அதுக்குன்னு முன்ன பின்ன தெரியாத ஏதோ ஒரு கொரிய ஆட்கள் வந்து பாஸ்டர் சொன்னாரே அந்நியரை உபசரிங்கள், ஆனா யாருன்னு தெரியல, யார் பெத்த புள்ளியோ தெரியல அப்படின்னு வீட்டுல கூப்பிட்டு நீங்க வந்து உட்கார வச்சு உட்காருங்க நான் உங்களை உபசரிக்கிறேன் அப்படின்னு நீங்க காஃபி போட போவீங்க. அவன் வீட்டுல இருந்தா சுருட்டின்னு வெளியே ஓடுருவான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிக்காதீங்க. அல்லேலூயா. இந்த காலத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அல்லேலூயா, வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுங்க? சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம் சில பேரை. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது சில பேர் கூப்பிடுறது எப்படி இருக்கும்னா, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லு. வீட்டுக்கு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டுக்கு வராதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வீட்டுக்கு வராதீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு மீட்டிங்ல அவர் பேரு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு பிரபலமான ஒரு தேவதாசர். அவர் ஒரு கூட்டத்தில் எனக்கு அறிமுகமானார், ஒரு பெரிய ஸ்டேஜ்ல. அப்போ அவர் சொன்னார், ஓ நீங்க அங்க ஊழியம் பண்றீங்களா, ரைட் ரைட், அவசியம் நீங்க இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே பெரிய மேட்ரு. அவர் பேச்சுக்கு கூப்பிட்டாரு, நான் போய் குடும்பமா போய் நின்னா என்ன பண்ணுவார் அவரு? அல்லேலூயா. ஆமா, அவங்க அப்படிதான் கூப்பிடலாம், ஆனா நம்ம தான் உணர்ந்துக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவர்களை நான் சொல்லுகிறேன், நன்றாக உபசரியுங்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்கே தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது நாத்தனாரு, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது பக்கத்து வீட்டுக்காரு, நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அது நம்ம சொந்தக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, அது காரு இல்ல, அது கர்த்தராவே இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆகவே உங்க வீட்டுல நான் சொல்றேன், வரக்கூடியவர்களை உபசரியுங்கள். அல்லேலூயா. ஆமா, நம்ம அன்னைக்கு வேணும்னா 2 கரண்டி சாம்பார் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு 2 சாம்பார் என்ன பண்ணுவாங்க, 2 கரண்டி சாம்பார் எக்ஸ்ட்ரா ஊத்தணும். அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விருந்தாளியா வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறை போடும்போதே போட்டுக்கிறீங்களா 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டுக்குன்னா கொன்னுருவன் உன்ன படவா அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தாராளமா அந்த மலர்ந்த முகமா அப்படி அவங்கள வந்து அப்படி விசாரிக்கணும் பாருங்களேன். அல்லேலூயா. உன் மனசும் உன் கரமும் பெருசா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், கர்த்தர் தர ஆசீர்வாதம் பெருசா இருக்கும் உன் லைஃப்ல. வீதியில போறீங்க, ரோட்ல போறீங்க, பசியா ஒருத்தர் இருக்கான், பட்னியா ஒருத்தர் இருக்கான், புசிக்காத ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கான், பிளாட்பாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான், அனுதாப பட்டீர்களே ஆனால் எப்படியாச்சும் ஒரு பார்சலாச்சும் வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி செய்வீங்களா இல்ல காட்டுவீங்களா? பார்க்கலாம். 31ஆம் தேதி பார்த்துருவோம். 31ஆம் தேதி எப்படி நீங்க உபசரிக்கிறீங்கன்றத பார்த்துருவோம்ல. அல்லேலூயா. அவன் உபசரிக்கிறான் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்கள் உணவு என்ற அந்த ஒரு விஷயத்தின் மூலம், ஆகாரம் என்ற விஷயத்தின் மூலம் தாராளமா கொடுக்கிற, பரிமாறுகிற, நான் கூட ஜெனரலா நான் பண்ற ஒரு விஷயம் அது, நீங்க கூட நான் பண்ணுங்க. நான் சொல்றேன், பார்சல் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் வாங்கிக்கோங்க. உண்மையா சொல்றேன். ரோட்ல உங்களுக்காகவே கர்த்தர் ஒருத்தர் வைப்பாரு பாருங்க. உங்களுக்காக ஒரு, நான் எத்தனை முறை என் குடும்பத்துக்காக வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வழியிலே சில பேருக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எத்தனை முறை அது நடந்திருக்கு. நான் சொல்றேன், ஒரு நாளும் என் லைஃப்ல குறைவுபட்டதே கிடையாது. கொடுக்க கொடுக்க அது நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க உபசரிக்கக்கூடியவர்கள் ஒரு பிச்சைக்காரர் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் உபசரிக்கக்கூடியவர்கள் அந்நியர்கள், வீதியில் இருக்கிறவர்கள் என்று எண்ணாதீர்கள். அவர்கள் தேவனுடைய தூதர்களாகவே இருக்கலாம். உபசரிப்பதற்கு மறவாதிருங்கள். அப்ப பாருங்க, அழகா அப்படி கேட்ச் பண்ணிட்டோம் வாங்க இந்த வேர்சஸ். எப்படி உலகத்தின் பேரழிவுகளுக்கு நாமும் நம் குடும்பமும் காக்கப்படுவோம் தெரியுமா? உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நீதிமானா இருக்கும் பொழுது.
ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா நிலையிலையும் கர்த்தாதி கர்த்தரை வரவேற்கும் பொழுது. மூன்றாவது, தாராளமாய், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானத்தில் சிறந்த தானம் என்ன தானம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். அதை சொல்லாத, அதை செய். அல்லேலூயா. அதை செய். நான் சொல்றேன், கோடாகோடி புண்ணியத்தை பெற்றுக்கொள்வாய் உன் வாழ்க்கையில. கடவுள் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க வசனத்தை. நீ போடுறிய சாப்பாடு நீ சாதாரணமான மனுஷனுக்கு போடல, கடவுளுக்கே நீ சாப்பாடு போடுற. ஏன்னா அநேகர் உபசரிக்கிறாங்க, அந்நியர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அந்நியர் அல்ல, ஆண்டவர். தேவ தூதர்களையே உபசரிக்கிறார்களாம். அல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, அல்லேலூயா, அவங்க வயிறார மனசார நல்லா சாப்பாடு போட்டு அனுப்புங்க. யாருக்கு தெரியும் அவங்க விருந்தாளி அல்ல, ஆண்டவரே அவங்க உருவத்துல வந்திருப்பாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் உங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு வராரு. எப்படி கவனிப்பீங்க? கேளுங்க, எப்படி கவனிப்பீங்க? ஐயோ, அது எங்க கேக்குறீங்க? முட்டை பொரியலும் மட்டன் சுக்காவும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நான் உங்க வீட்டுக்கு வந்தா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்படிதான் நீங்க என்ன கவனிக்கணும். என்ன வர்றது நான் இல்ல, என்ன உபசரிக்கிற பொழுது நீங்கள் அறியாமல் தேவ தூதர்களையே உபசரிக்கிறீர்கள். சில பேர்லாம் இருக்காங்க, ரொம்ப சூப்பர், பிடிச்சவங்களுக்கு மட்டுமே தள்ளுவாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு, ஏ வாடி, ஏ வாடி, ஏ வாடா, ஏ வாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்க மட்டுமே சோப் போட்டுன்னு இருப்பாங்க. எல்லாரையும் உபசரிங்க, பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ எல்லாரையும் உபசரிங்க. ஏன்னா இங்க பைபிள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, பிடித்தவர்களை உபசரிக்க மறவாதிருங்கள் போலல, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். மறவாம உபசரிங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை மறக்கவே மாட்டார். சமீபத்தில் ஒரு விசிட்டிங் போயிருந்தோமா? ஆமாம். அப்போ அந்த விசுவாச குடும்பத்தார் காட்டினாங்க ஒரு நோட் புக்கு. நோட் புக் நானா, இந்த சர்ச் ஆரம்பித்த புதுசில் ஒரு 2-3 வருஷத்தில் ஜப குறிப்புகள் உங்களுக்கு எங்களால் நடக்கணும்னு சொல்லிட்டு ஜப குறிப்புகள் எழுதுங்கன்னு சொல்லி எல்லாரையும் பிலீவர்ஸ் எல்லாம் எழுத வச்சுருக்கேன். எப்படியே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எழுத வச்சுருக்கேன். அவங்க அதை எழுதியிருக்காங்க, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், நிறைவேறணும் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதி அதை மறந்தே போயிட்டாங்க. ஜோம் பண்ணி பக்கத்தில் ஜோம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் நடக்கலையே, அது ஜப புக் அப்படி மூடி அப்படி ஓரமாக வச்சுட்டாங்க. இப்போ இந்த வருஷம் அவங்க நோட் புக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா முக்காவாசி நிறைவேறி இருக்கான். யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு அவங்க எழுதுனாங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? வேலை கிடைக்கிற விஷயம், பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அவங்க காட்டாங்க பாருங்க புக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதி நானே மறந்துட்டேன். அவங்க காட்டினது உண்மையாவே என் கண்கள்லாம் கலங்கிச்சு. கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறாருன்னு. அந்த குடும்பத்தார் அவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க பாருங்க. ஏறக்குறைய 70-80% அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அவர் சொல்லி 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நீ கூட மறந்து போயிருக்கலாம். ஆனால் சொன்ன தேவன், நீ ஜெபித்த அல்லையா, அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் ஒரு நாள் மறப்பதில்லை, மறந்து போவதே இல்லை. என் அன்பான பிள்ளையே, எத்தனை பேர் நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு இப்ப சொன்னாரு, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு என்ன சொல்றாரு எழுதி வச்சுக்கோ. ஏன் லேட் பண்றாரு? லேட் இல்ல, சரியான பக்குவம் அடைந்த பிறகு தேவன் நேர்த்தியாய் உனக்கு தர காத்து கொண்டு இருக்கிறா. ரைட் டைம்ல நிறைவேற்றி முடிப்பா. நீ மறந்தாலும் அவர் ஒரு நாளும் மறப்பது இல்லை. நீ கடந்தாலும் அவர் உன் குடும்பத்தை விட்டு, உன் பிள்ளைகளை விட்டு, வாழ்க்கை விட்டு அவர் கடந்து போவதே இல்லை. சொல்லுங்க, சொன்னதை நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுவா, சொன்னதை நிறைவேற்றி முடிப்பா. ஓ 138ஆம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மகனே வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். மகளே வாயை திறந்து சொல்லு, கர்த்தர் என் பிள்ளைகளுடைய படிப்பிலே யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் பிள்ளைகளுடைய எதிர்கால நல்வாழ்வுக்கு யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என்னுடைய நன்மைக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதுக்கு முன்னாடி ஏராளமான உதவிகளை அவர் செய்தார். இனிமேல் அவருடைய தாராளமான உதவிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவருடைய ஏற்றமான உதவிகளை பார்க்க போகிறீர்கள். ஒரு நாளும் அவர் சலித்துக் கொள்வதே கிடையாது. சலித்துக் கொள்வதே கிடையாது. எவ்வளவுதான் உதவி செய்யறது, எவ்வளவுதான் உதவி செய்யறது, எவ்வளவுதான் கொடுக்கிறது. மனுஷங்க சொல்லலாம், உறவுகள் சொல்லலாம். உறவுகள், நான் சொல்றேன், உங்களை ரொம்ப நேசிக்கிற உறவுகள் இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. நீங்க போயிட்டு அவங்கள சும்மா கேட்டுக்கிட்டே இருங்களேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குதே, கொடுக்குறீங்களா? அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு நல்ல சூடா ஒரு புதுசா ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கும். இந்த ஹாட் பாக்ஸ் ரொம்ப கொடுக்குறீங்களா? நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். இவ்வளவு நாள் அவங்களுக்கு நீங்க உயிரானவங்களா இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உயிரை வாங்குதையான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு. நீங்க அவங்க கேட்கணும்னா கரண்டியும் தோசை கல்லும் கடிகாரமும் இதோ சொன்னா கேட்பாங்க. மனுஷனுக்கு இது மட்டும் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான், உறவுனா டேமேஜ் ஆகிரும் பாருங்களேன். ஆனால் இவர்கிட்ட எவ்வளோ கேட்குறோம். நம்ம பிறந்த நாளில் புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்து கேட்குறோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவரும் சலிக்காம கேட்டுக்கிட்டே இருந்தான்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சின்ன டெஸ்ட் தான், ஒரு சின்ன டெஸ்ட். நீங்க கூட யோசிக்கிறீங்களே, என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப பிரியமா இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் அவருடைய இன்னொரு முகத்தை காண்பீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் கண்ட அந்த முகத்தை அல்ல, வேறொரு முகத்தை காண்பீர்கள். ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பின் முகம்தான், அந்த தயவின் முகம்தான், அந்த பாச முகம்தான், அந்த கருணையின் முகம்தான். அவர் சொல்றாரு, உன் தலைமுறை மட்டும் இல்ல, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை காட்டுவேன், இரக்கத்தை கொடுப்பேன், இரக்கத்தை காண்பிப்பேன். எவ்வளவு பெரிய கொடைவள்ளல் பார்த்தீங்களா? ஆராதிக்கிற தெய்வம்.